He was just like me. அவர் என்னைப் போலவே வாழ்ந்தார். And he was never discouraged. ஒரு காலம் அதிரியப்படவில்லை. Never afraid. ஒரு காலம் பயப்படவில்லை. Always full of joy. எப்பொழுதுமே சந்தோஷத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். Every situation he could overcome. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மேற்கொள்கிறவராகவே இருந்தார். I got faith in my heart. என்னுடைய உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் வந்தது. The devil is a liar. பிசாசு பொய்யன். I can follow Jesus on this earth. இந்த பூமியிலே நான் இயேசுவை பின்பற்ற முடியும். I can live as he lived. அவர் வாழ்ந்தது போலவே வாழ முடியும். I can face every situation. My heavenly Father will help me. ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் சந்திப்பதற்கு என்னுடைய பரலோக பிதா எனக்கு உதவி செய்வார். I can forgive everybody who calls me a devil. என்னை பிசாசு என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்க முடியும். I can look at every woman with purity like Jesus looked at them. இயேசு எப்படி பார்த்தார் அதே போல ஒவ்வொரு ஸ்திரீயையும் பரிசுத்தமாய் நான் பார்க்க முடியும். I got faith. எனக்கு விசுவாசம் வந்து விட்டது. I can love people who harm me. எனக்கு தீமை செய்கிறவர்களை நான் நேசிக்க முடியும். I can control my tongue so that I don't get angry. நான் கோபப்படாமல் இருக்கும்படியாக என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்த முடியும். All this faith came into my heart when I saw one thing. இந்த விசுவாசம் எல்லாம் நான் ஒன்றை பார்த்த பொழுது எனக்கு உள்ளத்திலே வந்தது. That Jesus lived on earth just like me. என்னை போலவே இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வாழ்ந்தார். Now I will show you that in scripture. நான் இதை இப்பொழுது வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். Hebrews chapter 2 verse 17. எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம். Then now you will understand this verse. இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு விளங்கும். That is why I explained it before reading this verse. ஆகவே தான் இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் சற்று விளக்கங்களை கொடுத்தேன். Speaking about Jesus, இயேசுவை குறித்து பேசும்பொழுது verse 17. 17 வசனம். He was made, he had to be made like his brothers in everything. எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. We are his brothers. நாம் தான் அவருடைய சகோதரர்கள். He was made like us in all things. எல்லா விதங்களிலேயும் நம்மை போலவே அவர் மாற வேண்டியதாக இருந்தது என்று எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம் கடைசியிலே வாசிக்கிறோம். Chapter 4 verse 15. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம். The last part. கடைசி பகுதி. He was tempted like us in all things. எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். And he did not sin. ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். That is why he said, ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், I am the light of the world. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். But he also said in John 9 verse 5, அதோடு கூட யோவான் சுவிசேஷம் 9 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுகிறார், while I am in the world, I am the light of the world. நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். After I go up to heaven, நான் இப்போ வரத்துக்கு ஏறி செல்கிறேன். ஏறி சென்ற பிறகு Matthew 5 மத்தேயு 5 அதிகாரம் verse 14, 14 வசனம். he told his disciples, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், you are the light of the world. நீங்களே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். Supposing somebody asks me, யாராவது என்னை பார்த்து இப்படி கேட்கிறார்கள், who is the light of the world? உலகத்தின் ஒளி யார்? And I say, me. நான் தான் என்று சொல்லுவேன். You say, Brother Zach, you are quite proud to say that you are the light of the world. என்ன சகோதரர் ஜாக், இவ்வளவு பெருமையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? நான் தான் உலகத்துக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு? I say, please turn in your Bibles to Matthew 5:14 and read உங்கள் it. வேதத்தை மத்தேயு 5 அதிகாரம் எடுத்துக்கொண்டு 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். These are not my words. இது என்னுடைய வார்த்தை அல்ல, Jesus said it. இயேசு சொன்னார். He said, as long as he is in the world, John 9:5, he is the light of the world. யோவான் 9:5 என்ன வாசித்தோம்? நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Once I go up, you are the light of the world. நான் பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். Why are we afraid to say that? ஏன் இதை சொல்வதற்கு நாம் பயப்படுகிறோம், தயங்குகிறோம்? Because we say, oh, I will always live in sin, I have to live in darkness. Don't call me the light of the world. நான் எப்பொழுதுமே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் வீழ்ச்சி அடைந்து கொண்டவனாய் இருப்பேன். ஆக என்னை பார்த்து உலகத்தின் ஒளி என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. We are happy with the third rate useless Christianity that the devil wants us to live. பிரயோஜனமற்ற மூன்றாம் தரமான கீழ்த்தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பிசாசு எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாழ்க்கையிலேயே திருப்திப்பட்டு விட்டோம். We are happy with the defeated, fighting, quarreling family life that all the people in the world have. We also have as Christians. உலகத்தாரை போலவே தோற்கடிக்கப்பட்ட சண்டை போடுகிற பிரச்சனை நிறைந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வதிலேயே திருப்திப்பட்டு விட்டோம். And because all the people around us and all the preachers are also living this third rate defeated life, we say this is the normal Christian life. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரசங்கர்கள் எல்லாம் இதே போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நாமும் அதை ஒத்துக்கொண்டவர்களாய் இதுதான் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிவிட்டோம். It is not the normal Christian இது life. சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Like I said yesterday, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல the crooked devil has cheated you
of your inheritance which Jesus purchased on the cross. இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று சிலுவையிலே சுதந்தரித்த அந்த சுதந்திரத்தை பிசாசு வஞ்சித்து விட்டான் பொய்யன். I want to tell you, my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I don't know whether I can convince you my words are poor. என்னுடைய வார்த்தைகள் அவைகள் மிகவும் எளிதா இருக்கிறபடினாலே உங்களை நான் சொல்லி உங்களை நம்ப வைக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. I wish the Holy Spirit will convince you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதை நம்ப வைப்பார் என்று நான் விரும்புகிறேன். You can live a life 1,000 times better than the life you are living now. இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் 1000 மடங்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். If you will tell the devil he is a liar and start believing the word of God. பிசாசை பார்த்து நீங்க ஒரு பொய்யன், நான் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் வாழ முடியும். That we can walk as Jesus walked. இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க முடியும். God is light. தேவன் ஒளியா இருக்கிறார். And what did we read? If we walk in the light, we can plug in and have fellowship with him. நாம் அந்த ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய மின்சாரத்தினுடைய வயரிலே சொருகி வல்லமை பெறுவோம். That bulb is like me. அந்த பல்பானது என்னை போல தான் இருக்கிறது. Absolutely incapable of producing even a little bit of light. கொஞ்சம் ஒளியை கூட உண்டாக்க கூடாத அளவுக்கு உதவியற்ற நிலையிலே தான் அந்த பல்ப் இருக்கிறது. You are like me, I am like you. நீங்களும் என்னை போல இருக்கிறீர்கள், நானும் உங்களை போல இருக்கிறேன். We are incapable of having the life of Christ. நாம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு திறனற்றவர்களாக இருக்கிறோம். The moment that bulb is plugged into the socket, அந்த மின் விளக்கை அந்த மின்சாரத்திலே இணைத்த உடனே all of a sudden the darkness disappears. திடீரென இருள் மறைந்து விடுகிறது. That is what can happen. இதுதான் எப்பொழுது நடக்கும். When we plug in and have fellowship with God through Jesus Christ. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்ட இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம் உண்டாகும் பொழுது, you know, sometimes we read of a loose contact. சில சமயத்திலே அந்த தொடர்பு அற்று போயிருக்கும், லூஸ் கான்டாக்ட் என்று சொல்லுவோம். We see that sometimes in our house. நம்முடைய வீட்டிலே சில சமயத்திலே plug in பார்க்கிறோம். something and the lamp comes on and goes off, comes on, goes off. திடீரென ஒரு தொடர்பு அது படும் பொழுது லைட் எரிகிறது, போய் விடுகிறது, எரிகிறது, போய் விடுகிறது. And we say electricity is there. மின்சாரம் இருக்கிறது. Why is it coming on, going off, coming on, going off, just like many Christians? ஏன் அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த பல்பு அணைகிறது, எரிகிறது, அணைகிறது, எரிகிறது? Sometimes very happy, sometimes very depressed. சில சமயத்தில் சந்தோஷம், சில சமயத்தில் கவலை. Just like the lamp goes on and off. இந்த விளக்கு, மின் விளக்கு அணைந்து எரிகிறது போல. It's called loose contact. தொடர்பு தளர்ந்து இருக்கிறது. Loose contact with God. தேவனோடு கூட உள்ள தொடர்பு இறுக்கமாக இல்லை, தளதள என்று இருக்கிறது. It can be repaired. அது சரி செய்யப்பட முடியும். Plug it in. அதை சரி செய்து சொருகுங்கள். See how that light has been burning. இப்பொழுது பாருங்கள் அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. 1 hour. 1 மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. God can do that for you. தேவன் இதை உங்களுக்கு செய்ய முடியும். If we walk in the light, ஒளியிலே நடந்தால், fellowship with the தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால், and our sins are cleansed away. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. We can have the life of God manifested through us. நம் மூலமாக தேவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியும்.